இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆலோசனை கேட்போம். யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம ஃபேமிலி கிட்ட கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், பெரியவங்க கிட்ட கேட்போம். ஒரு சில நேரம் எந்த மனிதனுடைய ஆலோசனைகள், அந்த அட்வைசர் அப்படிங்கிற பேர்லேயே நிறைய பேரை வச்சுருப்போம். நம்ம ஆஃபீஸில் வேலைக்காகவே வச்சுருப்போம். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆலோசனைகள் கூட நமக்கு அந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸை முடிக்காமல் போயிடும். அப்படியே அது முடிஞ்சிருந்தாலும் அது சமாதானமாக இருக்காது. ஆனால் இதுவே ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனை நமக்கு வரும் பொழுது நமக்கு அது நம்ம பார்வைக்கு அது நல்லா இருக்காது, மனசுக்கு பிடிச்சிருக்காது, ஒரு சில நேரம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர் சொல்கிறது இதை தான் சொல்கிறாரு. அதை ஒருவேளை ஒரு காரியத்தை நீ இதோட விட்டு ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துக்கு போகாதேன்னு சொல்கிறாரு, அமைதியாக இரு, காத்திருன்னு சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை புரியும். காத்திருன்னு சொல்கிறாருன்னா அமைதியாக இருக்கணும். அப்படி இந்த பக்கம் தான் போக சொல்கிறாரு அப்படின்னா அந்த பக்கம் தான் போகணும். போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை புரியுதுல்ல, அந்த ஒரு வார்த்தை புரியும்போது அடுத்து என்ன நடக்கும்ன்றது நமக்கு புரியாது. நிறைய கொஸ்டின் வரும், இதுக்கும் பதில் இருக்காது. ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை வருதுல, அமைதியாக அங்கே உட்காருங்க, அழகாக உங்கள் காரியத்தை அவரே முடிச்சு கொடுப்பார். அது அந்த எந்த பெரிய அட்வைசராலையும் முடிக்க முடியாத சிக்கல்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு அது அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு தெளிவு இருக்காது, புரிதல் இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு. நம்ம மனசுக்கு தோணும் வேறு எங்கேயாவது போய் கேட்கலான்னு சொல்லிட்டு. நம்ம மனசு விருப்பத்துக்கு போகாமல் ஆண்டவர் சொல்கிறது அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, புரியல அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, நிலையே இல்லைனாலும் அவரை நம்பி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய ஆலோசனை மூலமாக வருகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஆண்டவர் தான் தருவார். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த மனுஷனாலையும் தீர்க்கவே முடியல அப்படிங்கிற பிரச்சனையை கூட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்கள், அதில் நான் நடத்துங்கன்னு கேளுங்க, உங்களை அழகாக நடத்துவார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சமாதானமாக அந்த காரியங்களை முடித்து தருவார்.